ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல் ப்ரௌட் மம் ஆஃப் த்ரீ கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் புட்டு ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு எப்படின்னா முள் இல்லாத ஃபிஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஊலி ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன். 1 kg வாங்கியிருக்கிறேன். இது செய்யறதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு இட்லி பானையில் வாழை இலை போட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த பதத்துக்கு வெந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இல்லையா? 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ்க்கு மேலே வேக வைக்க வேணாம், ஏன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இங்கே பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்களேன். ஸோ எப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ரொம்ப குழஞ்சமாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த கரெக்ட் டைமிங் தான் முக்கியம். ஸோ கரெக்டாக வேக வச்சு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், எடுத்தோன்னே அழகாக உரிக்கிறப்போ அழகாக வந்துடணும். ஸோ முள்ளை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபிஷ்லேயும் அந்த முள்ளை ஜாக்கிரதையாக வெளில எடுத்துருங்க. இதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குனால், நீங்கள் வாங்குகிற ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா நல்லா முள் இல்லாத ஃபிஷ்ஷை பார்த்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப தொடையில் சிக்கிடக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபிஷ் செலக்ட் பண்ணுறப்ப நல்லா நல்லா முள் இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, நல்லா சன்னமாக நறுக்கிக்கோங்க. இது பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு பொறுமையாக நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இருக்குது இல்லையா, அது சன்னமாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டை போட்டு அதையும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு சாப் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, மிளகு பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கரெக்டாக, ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவேன்னா கரெக்டாக அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி போடுங்க. நான் இந்த கருவேப்பிலை எப்பயுமே டேஸ்ட் ரொம்ப அதிகம் கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த வேக வச்ச மீனை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா மீன் ரொம்ப உடஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கருவேப்பிலை, அந்த கரம் மசாலா, அந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அவ்வளோ இறங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டான உப்பு திரும்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா, பொடிசாக நறுக்கி வச்சு திரும்ப அது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் ரொம்ப சான்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஷங்கார்த்திகா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.